வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதசுதன். இந்த பதிவுக்குள்ளால யாழ்ப்பாணத்தில் நடந்த விசித்திரமான சம்பவமும் அது பற்றிய பின்புலமும் ஏன் அப்படி நடக்குது, எப்படி நடக்காமல் தடுக்கலாம் என்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா உறவுகளே, யாழ்ப்பாணத்தில் அண்மைய நாட்களில் ஒரு செய்தி பரவி பேசுபொருளாக இருந்தது. யாழ்ப்பாண நகை கடையில் பணிபுரிந்த ஒரு பெண் சுமார் 2 கிலோ தங்கத்தை களவாடி இருக்கிறார் என்றும் அவர் சந்தேகத்தில் முறைப்பாடளித்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் மேலதிக விசாரணைக்காக தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்றைக்கு செய்திகள் வெளியாகி யாழ்ப்பாணத்தில் மிக பெரும் பேசுபொருளாகவும் புலம்பெயர் தேசத்திலேயும் மாறியிருக்கு. இதுக்குள்ள என்ன நடந்தது, என்ன உள்ளார்ந்தமான விஷயம் என்று அலசி ஆராய போகின்றோம். நடந்தவற்றி எங்களுக்கு தெரியாது, இனி நீதிமன்றம் தான் அதை துரிதமாக விசாரித்து நடந்தது உண்மையா, எவ்வளவு உண்மையான தொகை காணாமல் போனது என்று ஆராய வேண்டும். சம்பவத்துக்குள்ள வருவோம். அந்த குறித்த களவு போனதாக சொல்லப்பட்ட நகை கடையில் இந்த பெண் 1.5 வருஷமாக தான் வேலையாற்றியிருக்கிறார். சுமார் 1.5 வருஷம் பெரிய அனுபவம் வாய்ந்த அந்த கடையில் 20 வருஷம் 10 வருஷம் வேலை செய்தவாவும் அல்ல. சேர்ந்தது 1.5 வருஷத்துக்கு முதல் 1.5 வருஷத்தில் பணியாற்றி இருக்கிறார். குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்னர் தான் தனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. திருமணத்துக்காக அந்த தொழிலை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அதாவது தொழிலிருந்து வெளியே போயிருக்கின்றார். ஆகவே இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நுணுக்கமாக பார்க்க வேணும். இதில் ஆற்ற தவறு இருக்கிறது. இந்த சமுதாயம் எப்படி போகுது, இந்த சமுதாயம் எப்படி ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஆம் உறவுகளே, யாழ்ப்பாணத்தில் ஒரு நகைக்கடையில் 1.5 வருஷத்துக்கு முதல் ஒரு யுவதி வேலைக்கு சேர்ந்திருக்கிறாண்டா அந்த நகைக்கடையில் பரிச்சயமாகிறதுக்கு ஒரு 6 மாதம் போயிருக்கும். ஸோ பரிச்சயமாகி 1 வருஷம் தான் அவள் வேலை செய்திருப்பா. 1.5 வருஷம் வேலை செய்ததில்லை. 1 வருஷத்துக்குள்ள 2 கிலோ தங்கத்தை கடத்துற அளவுக்கு அந்த பிள்ளை கெட்டிக்கார பிள்ளையா வந்திருக்கண்டா ஆற்ற குறைபாடு அங்கே இருக்கிறதுன்றதை நீங்கள் மீறால பார்க்கணும். இது களவை ஊக்குவிக்கிற பதிவல்ல. இந்த களவுக்கு, திருட்டுக்கு, இந்த மோசடிக்கு பின்னால் இருக்கிற யாழ்ப்பாண இளம் சமுதாயத்தினுடைய அறிவு வெற்றிட தேக்கத்தை பற்றியும் இந்த சமுதாயம் எப்படி கட்டியமைக்கப்பட்டு கொண்டிருக்க என்பதை நுணுக்கமாக ஆராய போகின்றோம். என்ன விஷயம் என்றா, அந்த பெண்மணி 1.5 வருஷம் தான் வேலை செய்தண்டா ஒரு 6 மாதம் அனுபவத்துக்கு போயிருக்கும். அந்த 1 வருஷத்தில் மற்ற உத்தியோகத்தர்களுக்கும் கண்ணில மண்ணை தூவி போட்டு, ஓனருக்கும் கண்ணில மண்ணை தூவி போட்டு, மேலே வேலை செய்து கொண்டிருக்கிற சிசிடிவி கேமராவுக்கும் மண்ணை தூவி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக 2 கிலோ தங்கம் மாயமாக போயிருக்கண்டா 1.5 வருஷத்துக்குள்ள பேட்டப்பில் யாழ்ப்பாணத்தில் பெட்டி கடை நடத்துகிறவன்லேருந்து, பழக்கடை நடத்துகிறவன்லேருந்து, தேத்தண்ணி கடை நடத்துகிறவன்லேருந்து, போண்டா கடை நடத்துகிறவன்லேருந்து, உடுப்பு கடை நடத்துகிறவன்லேருந்து, போட்டோ காப்பி நடத்துகிறவன்லேருந்து சகல பேரும் சிசிடிவி கேமராவுடன் இருக்கான். ஒவ்வொரு நாளும் கொப்பி எடுத்து பதிகிறான், கணக்கு வழக்கு பார்க்குறான், சிசிடிவி கேமராவை பார்க்குறான். சரி, பார்க்காம விட்டாலும் இருப்பெடுப்பான். இந்த எவ்வளவு பெருகுது போகுது, எவ்வளவு பில் கட்ட வேணும் கொள்ள வேணும் என்று. அப்போ ஒரு நகைக்கடை எப்படி இருக்கும், இவ்வளவு கடைகள், ஒரு பெட்டி கடையை இவ்வளவு உஷாராக இருக்கேக்கில் ஒரு நகைக்கடை எப்படி இயங்குமென்றது உங்களுக்கு தெரியும். நகைக்கடையில் எப்படி அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் எடுத்து நகையை அடுக்கு தொடக்கம் எடுத்து இன்வென்டரியில் வைக்கிறது வரைக்கும், பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கிற வரைக்கும் எப்படி இயங்குவார்கள், எடுப்பார்கள். பேங்கில் காசை கொண்டே போகிறதுலேருந்து ஒரு நீதிமன்றம் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்குமோ அது மாதிரியான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பில் பெட்டகங்களோட இன்வென்டரி இருப்படுத்தல் சம்பந்தமாகத்தான் அது இயங்கும். இது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நகை கடைக்கு போனாக்களுக்கு தெரியும் என்ன நிலப்பாடு நிலவரம் என்றது. அப்போ 1 பவுன் களவு போகிறது வேறு விஷயம், 2 பவுன் போச்சா வேறு விஷயம். சரி, ஒரு 500 கிராம் 1/2 கிலோ போச்சா பரவாயில்லை. 2 கிலோ போகும் மட்டும் இந்த ஓனரும் அங்கே இருக்கிற உத்தியோகத்தர் மேலும், குறிப்பாக ஓனர் எங்கள் வாயா பார்த்து கொண்டிருந்தவர், வாய் பார்த்து கொண்டிருந்தவர். அதாவது அந்த கிராம பேச்சு வழக்கில் சொன்னோம்னா வாய் பார்த்து கொண்டிருக்கிறது. என்னத்தை பிடுங்கினவ இவ்வளோ நாள் கேட்குறேன். இன்வென்டரி எடுக்கப்படையிலையா அப்படி? அப்போ இதில் ஆற்ற பிழை என்றதை பார்ப்போம். அந்த திருடிய பெண்மணி திருட்டு பிழையானது, மோசடி பிழையானது, நம்பிக்கை துரோகம் பிழையான விஷயம். அதை நாங்கள் ஊக்குவிக்கல. ஆனால் அந்த திருட்டை ஊக்குவிக்கின்ற சம்பவங்களை ஆர் செய்விச்சது. இன்றைக்கு இருக்கிற உண்மையாகவே தொழில் புரிகின்ற அந்த பெண்மணி அந்த பெண் 2 கிலோவை திருடுற அளவுக்கு எங்கே
வலையமைப்பில் எந்த கட்டமைப்பில் பிழைன்றது இதுக்குள்ளால உங்களுக்கு விளங்கியிருக்கும். இவ்வளவு சிசிடிவி, இவ்வளவு மாதக்கணக்கான இன்வென்டரியை தாண்டி ஒரு பிள்ளை வீட்டுக்கு 2 கிலோ தங்கத்தை கொண்டு போய் வீட்டுக்குள்ள தான் புதைச்சி வச்சிருக்கிறதாகவும் கொஞ்சத்தை வித்து விட்டதாகவும் கொஞ்சத்தை நகையை ஈடு வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கேன்டா பாட்பாட்டாக இந்த நகையில் வெளியில் போய் வங்கிகளுக்கு போய்க்க அங்கேயும் உசாரடைந்திருப்பார்கள். அதை விட இவ்வளவு நாளும் 2 கிலோ போகும் மட்டும் என்ன வௌவாலா பிடித்து கொண்டிருந்தவர்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதை விட இந்த பிள்ளைன்ற அறிவை பாருங்க. திருட்ட திருப்பி சொல்கிறேன், திருட்ட மோசடியை நம்பிக்கை துரோகத்தை ஊக்குவிக்கிற பதிவில் நான் நுணுக்கமாக போகிறேன். இந்த பிள்ளை 1.5 வருஷம் வேலை செய்திருக்குது. ஒரு 6 மாதம் ட்ரைனிங் பீரியட்டுக்கு போனாலும் பழகிறதுக்கு தன்றதுக்கு இந்த 1 வருஷத்துக்கு இந்த விளையாட்டுகளை திருவிளையாடலை காட்டியிருக்கண்டா அந்த அறிவு என்ன, அந்த யுவதியின் அறிவு வீச்சு என்ன, என்னன்றதை பாருங்க. அந்த கடைக்குள்ள போய் இவ்வளவு பாதுகாப்பு பெட்டகம், சிசிடிவி, ஊழியர்கள், எல்லாத்துக்கும் மத்தியில் இன்வென்டர் எடுப்பு எல்லாத்தையும் நோட்டம் விட்டு அது எப்படி நுணுக்கமாக தந்திரமாக இந்த ஜெனரேஷனுக்குரிய புத்தியோட இவ்வளவு கிலோ தங்கத்தை ஆட்டைய போட்டிருக்குது. அதின் அறிவையும் நுணுக்கத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது பார்க்கணும், பாராட்டுறதே இல்லை. அதை வேறைக்கு பயன்படுத்தியிருந்தால் நாங்கள் உண்மையாக சாதனைகளுக்கு கல்வியில் சாதனை, விளையாட்டிலையோ வேறு துறையில் சாதனை பயன்படுத்தியிருந்தால் நாங்கள் பாராட்ட வேண்டும். அப்போ பாருங்கள், இப்படியான 2 கிலோவை தந்து இப்போ 2 கிலோ கொண்டு போனதாக கடை மட்டத்தில் சொல்லி விசாரணை ஏற்படுத்தி அந்த பிள்ளையை ஒத்துக்கொண்டதாக செய்தி வழியாகத்தான் பார்த்துருக்கிறோம். இன்னும் நீதியான விசாரணை நடந்து உண்மையாகவே 2 கிலோ தான் போனதா அல்லது இந்த பிள்ளை விரட்டப்பட்டு தான் அப்படி ஓமன்னு சொல்லியிருக்கான்றதை நாங்கள் பேர்தான் பார்க்கணும் நீதிமன்ற விசாரணைகளை. அதை விடுவோம். 2 கிலோ தங்கத்தை எல்லாற்ற கண்ணிலையும் மண்ணை தூவி போட்டு நவீன தொழில்நுட்ப சிசிடிவி கேமராவையும் கண்ணில் தூவி போட்டு கொண்டு போயிருக்கண்டா அது இந்த நோட்டம் விடுற அளவு, எப்படி இதை காய் நகர்த்தலாம் என்ற அறிவு, எப்படி தன்னந்தனியாகவே செயற்படுத்தலாம் என்ற யோசனை, அறிவுகள், பயமில்லாத தன்மைகள், திட்டமிடல் என்று எத்தின தன்னகத்தை கொண்டிருக்குது. அது களவுக்கு திருட்டுக்கு பயன்படுத்தி இருக்கிறதுன்றதை அங்கால வச்சு போட்டு பார்ப்போம். அப்போ எங்கள்ட இளம் ஜெனரேஷன் இன்றைக்கு அறிவு தேக்கத்தோடையும் அறிவோடையும் பெரிய நுணுக்கமான விஷயங்களையும் இந்த நவீன யுகத்திலையும் எப்படி டெக்னிக்காக ஹேண்டில் பண்ணலாம்ன்ற ஒரு பெரிய ஒரு அறிவு வீச்சோடு இருக்கிற யாழ்ப்பாண இளவட்டத்துக்குரிய களம் அங்கே இல்லை. அது கல்வி புலமாக இருக்கட்டும், வேறு தொழில்நுட்ப புலமாக இருக்கட்டும், பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்கின்ற வேறு தங்களுடைய அறிவுகளை பயன்படுத்தக்கூடிய இடங்கள், கண்டுபிடிப்பை வழங்கப்படுத்த வேண்டிய இடங்கள் அங்கே இல்லை. இந்த தேக்கத்தை முதல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் புரிய வேண்டும். யாழ்ப்பாண சமூகம் இப்பொழுது பெரிதாக அந்த கல்வியை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கல்வியில் பெரும்பாலும் மேலெழுவே இல்லை. இதை பார்த்து பயப்பட்டு சட்டங்களை கொண்டு வந்து எங்கள்ட போராட்டங்களை தொடக்கி விட்டார்களோ அந்த கல்வி என்ற ஆயுதம் இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு முஸ்லீமாக்கள்கிட்ட போயிட்டு. அடுத்தது என்ன விஷயம், எந்த போராட்டம் நடக்கிற காலங்களில் தான் வன்னிக்குள்ள இருந்து பல பல கண்டுபிடிப்புகள், சுயாதீன ஆயுதங்கள், சுயாதீன பொருட்கள், சுயாதீன கருவிகளை சுயாதீனமாக கண்டுபிடிப்பாளர்கள் உருவாகினார்கள். அப்போ அவர்களுடைய அந்த அந்த உந்துதல்ல வழிகாட்டல். ஆனால் இன்றைக்கு அதவே சிங்கள தேசமே பார்த்து பிரமித்து சிங்கள மக்கள் பார்க்கட்டும் என்று கண்காட்சியாக கூட வச்சிருந்த எத்தனையோ சுடுகலன்கள், எத்தனை பொறிகள், சுயாதீனமாக உருவாக்கப்பட்ட குண்டுகள், மிதிவடிகள், நீர்மூழ்கி கப்பல்களை பார்வைக்கு வைத்திருந்து உலக மக்கள் பார்க்கறதுக்கு அப்படி அவங்களே பார்த்து வியந்து போன கட்டமைப்பு இன்றைக்கு போராட்டம் முடிஞ்ச பிறகு இந்த இனத்துக்கும் இந்த புதிய ஜெனரேஷனுக்கும் இந்த ஏஐ யுகத்தில் வாழுகின்ற இந்த ஜெனரேஷனுக்கு உரிய அறிவு தேடலுக்குரிய தொழில்நுட்ப வசதிகள், அவர்கள் அந்த அறிவை பிரயோகிக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்டுமானம், கண்டுபிடிப்புகள் இறங்குற ஒரு விஷயம், ஒரு பெரிய ஒரு துறை இல்லை. அதை விட இன்னும் ஒரு விஷயம் சொல்லக்கூட இருக்குது பெரிய துறையில் பெரிய நாடுகள் இருப்பதோட இல்லை. அதை விட இந்த 2026ஆம் ஆண்டு போராட்டம் முடிந்து இத்தனை வருஷமாச்சு. இந்த ஒரு யாழ்ப்பாண சமூகமோ அல்லது புலம்பெயர் டயஸ்போராண்டு பெரிய ஒரு தாக்கம் நாங்கள்லாம் செலுத்துகிறோம் என்று சொல்பவர்கள் இந்த அரசியலையும் வக்குரோத்து ஏற்படுத்தி பொருளாதாரத்திலையும் சீரழித்து எந்த ஒரு நிலையான தன் நிறைவு கொண்ட பொருளாதார கொள்கைகளை வகுப்பாக்கம் செய்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காதால இந்த நுணுக்கம் தெரிந்து தனியாக படித்துத்தான் நுணுக்கம் வரணும் இல்லை. இந்த யுவதி போல, இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட யுவதி போல எத்தனையோ அறிவு புலம் கொண்ட பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய துறைகளை நாடுவதற்கும் தொழில்களை தேடுவதற்கும் கூட அல்ல வழிகாட்டுவதற்கும் இந்த அறிவுள்ள பிள்ளை இனம் கண்டு இதுக்குள்ள போகிறதுக்கு கூட நிதி பலங்களோ ஊக்குவித்தல் பலங்களோ இல்லாத ஒரு தறிகட்ட சமூகமாக வடக்கு சமூகம் இப்பொழுது இருக்கின்றது. தமிழ் சமூகம் குறிப்பாக இருக்கின்றது. புலம்பெயர் தேசவர்களுக்கு எங்களை இறந்து போன இந்த விடுதலை போராட்டத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யவும், உள்ளுக்க இருக்கிற அரசியல்வாதிகளும் அதையே வைத்துக்கொண்டு காலமாக ஆன்மா அரசியல் செய்வதையும் தான் ஊக்குவிக்கிறார்களே
ஒழிய உள்ளுக்குள்ள ஒரு நிலையான கட்டமைப்பை கொண்டோனும், ஒரு தொழில்நுட்ப அறிவு கண்டுபிடிப்பு சாலைகளை கொண்டோனும், எங்களுடைய இளம் சமுதாயத்தை எல்லா துறைகளையும் முன்னோக்கி விட வேணும். அது படிக்க அறிவிருந்தாலும் அறிவு புலம் கொண்டிருந்தாலும் கற்க வறுமை இருந்தால் அதை எப்படி உந்தி தள்ளுறதுன்றதை எந்த தூர நோக்கும் இல்லாமல் சமுதாயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த திருட்டு சம்பவத்துக்கு பின்னால் இவ்வளத்தை மேன் சொல்கிறேன்டா, இவாவை போல எத்தனையோ அறிவு பாருங்கள், தனியாக போன 1.5 வருஷத்துக்குள்ள 2 கிலோ தங்கத்தை நுட்பமாக கொண்டு போகிற அறிவு இருக்கண்டா. இப்படியான கணவர் சேர்ந்துதான் உலகத்தில் பல்வேறு வகையான உலக வங்கிகளையே கொள்ளையடித்திருக்கிறார்கள். துரிதமாக கொள்ளையடித்து வெளியேறி இருக்கிறார்கள். இன்றைக்கு கணவர் பிடிபடாமல் கூட இருக்கிறோம். இப்போ ஏன் நான் இதை ஊக்குவிக்கிற பதிவில்லை, இவர்கள் ஒரு சமூகத்தில் ஒரு அறிவாளி என்றால் நல்லதுக்கும் செய்வார், கெட்டதும் செய்வார். ஆகவே எங்கண்ட பிள்ளைகள்கிட்ட நல்ல அறிவு பலம் இருக்குது, திறமை பலம் இருக்குது. அதை சரியான வழியில் தட்டி விடுறதுக்கு, சுண்டி விடுறதுக்கு, அந்த ஓடைக்கில் அவர்களை பிடிச்சி தள்ளிவிட்டு மேலெழும்ப பண்ணி எங்கண்ட இனமாக, சமூகமாக, தனிநபராக, சமூகமாக, இனமாக எல்லாத்துலேயும் வளர்ந்து எங்களுடைய தன்னாட்சி அதிகாரத்தை நாங்கள் நிறுவுறதுக்கு யாருக்கும் சிந்தனை இல்லை. பக்கத்து வீட்டை பிள்ளை படிக்குதா எரிச்சல், பக்கத்து வீட்டுக்காரன் கேம்பஸ் போகிறானா எரிச்சல், பொறாண்மை. தண்டை பிள்ளை ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணினா மற்றது பாஸ் பண்ணிட்டா வீட்டை போய் இருக்க மிஸ் பண்ணி போட, அதெல்லாம் சிம்பிளான விஷயம், பரவாயில்லை. தண்டை பிள்ளையே அதெல்லாம் விடுறா, ஸ்காலர்ஷிப் பரவாயில்லை படி என்று ஊக்குவிக்கிற சமுதாயமாக இல்லை. எரிச்சல் படுற, பொறாமைப்படுற, மற்றவன் முன்னேறுகிறான் இழுத்து விழுத்துகின்ற, அலுவலகத்திலேயும் சரி பள்ளிக்கூடத்திலேயும் சரி பெற்றோர்களுக்குள்ளேயும் போட்டி பொறாண்மை குணங்கள் மேலோங்கி ஒரு 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 சமூக பற்றற்ற ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயம் இன்றைய நிலைமையில் உருக்கொண்டிருக்கிறது. சொன்னால் எல்லாரையும் நான் சொல்லி இல்லை, எல்லாரும் அப்படி இல்லை. ஆனால் உங்களுக்கு உணர்ந்திருப்பீர்கள், பள்ளிக்கூடத்தில், சமூகத்தில், உங்களோட கோயிலில், இல்லை ஊரில், எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு மறைமுகமான ஒரு எரிச்சல், பொறாண்மை, ஒட்டுக்கும் முறைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அதை பார்த்து பிள்ளைகளும் வளரேக்கில் வித்தியாசமான உலகத்திலான் வளரும். மற்றது இந்த கடை வச்சிருக்கிற முதலாளிகள், நீங்கள் கடை வச்சிருக்கிறீங்கள், இன்றைக்கு யாழ்ப்பாணத்தான் கத்துறான் எங்கண்ட இலங்கையினுடைய தேயிலை கொழுந்து பறிக்கிற பெண்களை பற்றி பரிதாபமாக கதைக்கிறோம். என்ன அவர்கள் குளிருக்குள்ள போயினம், அட்டை கடிக்குள்ள போயினம், பொருளாதாரத்தை கொண்டறினோம், அவைகளுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும் என்று அழுகிறோம். புலம்புறவங்க அரசியல்வாதி இல்லாம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எத்தனை துணிக்கடை, உடுப்பு கடை, போட்டோ காப்பி கடை, சின்ன சின்ன கடைகளில் வேலை செய்கிற அந்த வறுமை காரணமாக வருகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் பிழிந்தெடுக்கிறீர்கள். அங்கே மலையக பெண்களாவது சுதந்திரமாக அந்த இயற்கைக்கு நின்று பிடுங்கியாவது உழைச்சி போட்டு போகுது. இங்கே நீங்கள் சொல்லக்கூடாத வேலையெல்லாம் சொல்லி பிழிகிறது, அதுகளை இருக்க விடுறையில்லை, அதுகளை அது இயற்கை கடன்களை கூட கழிக்க முடியாத பயபீதியில் வச்சிருக்கிறது. சரியான சாப்பாடுகளை வேண்டி கொடுக்குறீங்க. அப்படி கொள்ளையடிச்சு லாபத்தை சம்பாதிச்சு என்னடா செய்ய போறீங்கன்னு எங்களுக்கு விளங்குறேன். நான் நேரடியாகவும் பார்த்துருக்கேன், அங்கே இருக்கல. அப்போ தகவல்களும் பெறுகிறது. ஒரு பிள்ளை வந்து வேலைக்கு வருதுண்டா அதை உங்களோட வீட்டு பிள்ளைகள் மாதிரி பாருங்க. அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பொருளாதாரம். உங்களோட ஊழியர்களை எல்லாரையும் நான் சொல்லல, நல்ல நல்ல முதலாளிகள் மாதிரி இருக்கிறோம். உங்களோட நிறுவனத்தில் என்ன நிறுவனமாக இருந்தாலும், கடையாக இருக்கட்டும், என்ன நிறுவனமாக இருக்கட்டும், தொழில் ஸ்தாபனமாக இருக்கட்டும், வேலை செய்தால் அவர்களோட நீங்கள் அவர்களுடைய பொருளாதார பின்னணி பற்றி அறியுங்க. அவர்களுக்கு இயன்ற அளவில் உங்களோட சம்பளத்தை மீறி ஏதாவது ஒரு நன்மைகளை விளைவிக்க பாருங்கள். அவர்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், பேசுங்கள், அவர்களோட கதையுங்கள், ஒரு நல்ல உறவொன்றை வளர்த்து கொள்ளுங்கள். அப்பத்தான் அவையிலும் வெளிப்படையாக ஒரு நம்பிக்கையாக செயற்படுவினம். நீங்களும் எரிஞ்சு விழுந்து அதை விட கடைகளில் வந்து ஏதோ பெரிய அதிகாரம் கொடுத்த மாதிரி, சமஷ்டியை கொடுத்த மாதிரி தான் நிப்பினம் முதலாளிமை எடுத்தறிஞ்சு இதன்றது. அப்புறம் இதுக்குள்ள சொல்கிறது மலைய மக்களுக்கு உரிமை கொடுக்கணும், அவையில் வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம், அவைக்கு சம்பளம் கொடுக்கணும்னு கத்தி கூக்காட்டி வெற்று கூச்சல் வர்றது. இங்கே இவன் தண்டை கடையில் வேலையிற பிள்ளையே எவ்வளோ அடிமைப்படுத்தி பேசுவான் இதண்டுவான்ன்றது உங்களுக்கு தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு பின்னால் பெரிய குடும்ப வறுமை இருக்குது. அந்த பொருளாதார நிலைமைக்காகத்தான் உங்களோட கடையில் வேலை செய்யுது. அதுகளின் உரிமைகளையும் அவர்களுடைய அந்த பின்புலத்தையும் மதியுங்கள், அவர்களோடு கதையுங்கள், அவர்களுக்குரிய பிரச்சனைகளை ஆராயுங்கள். உங்களுடைய லாபத்தில் வந்து சிலதுகளை அவர்களுடைய பொருளாதார நலனுக்கும் அவர்களுடைய ஒரு சின்ன சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காக செய்யலாம். அடிமட்ட சம்பளத்தில் எத்தனை பிள்ளைகளை நீங்கள் வேலைக்கு அமர்த்தி வச்சுக்கிறீங்க. புலம்பெயர் தேசத்தில் தமிழன் செய்கிறது போல பல தமிழ் முதலாளிகள் கை காசு கொடுக்குறேன்னு சொல்லி அடிமட்டம் சம்பளத்தில் அடிமைப்படுத்தி வச்சுருக்கிற மாதிரி தான் லண்டன்லேயும் இது பிடிபட்டிருக்கு, எல்லா நாட்டிலையும் இது நடக்குது. அதை விட கேவலமாக யாழ்ப்பாணத்தில் வச்சுருக்கிறாங்க. எல்லாரையும் நான் சொல்லல,
பல கடைகளில் சில கடைகளில் வச்சிருந்து நீங்கள் அவர்களை அடிமைப்படுத்தி சிறுமப்படுத்தி உரிமைகள் மறுக்கப்பட்டு அடிமாட்டு சம்பளத்தினுடைய பொருளாதார சிக்கலில் நாடு இருக்க இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் மாதம் அந்த பிள்ளை போய் அந்த பிள்ளையை நம்பித்தான் வேலை செய்கிற பெண் பிள்ளைகளை பற்றி தான் நான் இப்போ கேட்குறேன். ஆண் பிள்ளைகளும் இதை பற்றி கன பேர் வந்து வருந்தி கொண்டிருக்கிறீர்கள். நான் பெண்களுக்காக பெண் சம்பந்தமான நடைபெற்ற சம்பவம் என்றபடியே சொல்கிறேன். அவர் பெண் தலைமைத்துவ குடும்பமாக இருக்கலாம். அந்த பெண் பிள்ளை வந்து தான் சம்பாதிச்சு தான் தம்பிமாருக்கு அப்பாவுக்கு அண்ணாக்கு நோய்வாய்ப்பட்ட ஆக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியிருக்கலாம். ஸோ அவர்களுக்குரிய அடிப்படை ஊதியத்தை கொடுங்கோ. அதை விட அவர்களுக்கு ஒரு 5 பிள்ளை வேலைன்ற 2 பிள்ளை கஷ்டமெண்டா அந்த பிள்ளைகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு நீ கையால் காசு கொடுக்காட்டிக்கும் பரவாயில்லை, ஏதாவது ஒரு உதவி திட்டத்தை வேண்டி கொடு. அப்படி ஒரு நல்ல இதண்டி சமூகமாக இனமாக முன்னேறி மேலெழுந்து வர வேணுமே ஒழிய அடிமாட்டி சம்பளத்தையும் உரிமைகள் மறுக்கப்பட்ட அந்த பிள்ளை சாப்பிடவோ மலசலம் கழிக்கப்போ பயப்படுற பீதி நிலைமையில ஏண்டாப்பா வச்சிருக்கிறீங்க. அப்படி என்ன அந்த பிள்ளை ஆட்டையை போடுறது தான் யோசிக்கும். எப்படா இந்த முதலாளியை சீரல் நம்பிக்கை துரோகம் செய்து ஆட்டையை போடலாம் தான் யோசிக்கும். ஸோ இது நடந்திருக்கிறது. நான் அதை ஊக்குவிக்க சொல்ல இதுக்கு பின்னால் பல விஷயங்கள் ஆராய்ந்து சொல்லியிருக்கிறேன். இந்த பிள்ளைன்ற அறிவு போல பல அறிவுள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள். அறிவு தேக்கத்தில் அதை எங்கே பயன்படுத்தணும் என்று தெரியாமல் இப்படியானவர்கள் 2-3 சேர்ந்தால் வங்கியை கூட கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆற்றல் உள்ளவர்களாக வந்துடுவார்கள். அதை நான் ஊக்குவிக்கிறேன். இப்போ என்ன விஷயம் என்றா இவர்கள் முறையாக விசாரிக்கப்படும், கடற்காரரும் விசாரிக்கப்படணும். ஏனென்றா 2 கிலோ தங்கம் எப்படி வெளியில் போனது? அப்போ நீ இன்வென்டரி எடுத்தனியா பார்த்தனியா கதைச்சனியா பெட்டகத்தில் வைக்கல யார் பார்த்தது கொண்டதுண்டு துரித விசாரணை இடம்பெற வேணும். கொடுத்தவா உண்மையாகவே பயத்தில் வாக்கு மூலம் கொடுத்தவாவா இல்லை உண்மையிலேயே வாக்கு மூலம் சரியா நான் தான் எடுத்தினான்ன்றது என்ன மாதிரி என்றது நீதிமன்றம் கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே தீர்ப்பின் மூலம்தான் நாங்கள் பார்க்கலாம். ஆம் உறவுகளே, இந்த சம்பவத்தின் பின்னர் யாழ் மாவட்டத்தில் பெண் பிள்ளைகளை ஊழியர்களாக வைத்துக்கொண்டு எவ்வளவு கொடுமைகள் எல்லோரும் அல்ல எவ்வளவு அடிமைகளாக பயன்படுத்துகிறார்கள். அதைவிட போதிய சம்பளம் கொடுப்பதில்லை. அவர்களோடு நல்ல உறவு முறைகளையும் சமூக நலன்கள் சார்ந்து சிந்திப்பதில்லை. அவர்களோடு நல்ல சுமூகமாக பழகுவது கிடையாது. ஏதோ அதிகார வர்க்கம் ட்ரம் கதைப்பது போலதான் அங்கே கதைப்பது இதண்டுவது. அப்போ அவர்கள் மனநிலையிலேயும் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். இந்த வேலையை விட்டு போகத்தான் துடிப்பார்கள். ஆனால் விட்டால் குடும்பத்தை கொண்டெடுத்த முடியாது என்று இருப்பார்கள். ஆம் உறவுகளே, பல விடயங்கள் ஒரு விடயத்தை பற்றி பின்னி பிணைந்து இருக்கின்றன. கதைக்க வேண்டிய விடயங்கள் சமூக நல விடயங்கள் இருக்கின்றன. அதைத்தான் இதிலே பார்த்திருக்கிறோம். மீண்டும் பதிவு பிடித்திருந்தால் பகிருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். கீழே இருக்கிற யூடியூப் சேனலுக்கால போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணியை பிடி தாட்டி விட்டால் உங்களுக்கு மணியான தகவல் வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.